ஹலோ பசங்களா, இன்னைக்கு நம்ம ஜே அட்வான்ஸ்க்கு கெமிஸ்ட்ரி அடிச்சு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட்டாக நம்ம மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இவ்வளோ நீங்கள் ஜெய் கொஷின்ஸ், அதாவது ஜெய் மெயின்ஸ்க்கான கொஷின்ஸை சால்வ் பண்ணியிருப்பீங்க. பட் நான் ஜே அட்வான்ஸுக்கு நீங்கள் டக்குன்னு ஷிஃப்ட் ஆகும்போது அதோட வே ஆஃப் த கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை சிலபஸாக இருக்கட்டும், நிறைய மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஒவ்வொரு கொஷின்ஸையும் நீங்கள் 1 minute இல்லை 2 minute நீங்கள் சால்வ் பண்ணுன்ற மென்டாலிட்டியை விட்டுட்டு ஒரு ½ hour நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 10 minutes or 20 minutes நீங்கள் பொறுமையாக எடுத்து பண்ணுறது கூட பாருங்கள். செகண்ட் திங், நோ யோர் சிலபஸ். ஸோ இப்போ நம்ம ஜெய் மெயின்ஸுக்கு கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே கம்மியான சிலபஸ் தான் நம்ம பார்த்துருப்போம். பட் நான் ஜே அட்வான்ஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா மெட்டலர்ஜியாக இருக்கட்டும், இல்லை எஸ்பிளாக்காக இருக்கட்டும், இல்லை கெமிஸ்ட்ரி எவ்ரிடே லைஃபாக இருக்கட்டும், நிறைய சிலபஸ் ஆட் ஆகுது. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து உங்கள் சிலபஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஓகே, இப்போ நம்ம சிலபஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கேட்டகரைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ கேட்டகரைஸ்னா பேசிக்காக நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்க சாப்டர்ஸ், ஐடியாவில் இருக்க சாப்டர்ஸ், ஓரளவுக்கு ஐடியா இருக்க சாப்டர்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி 30 days தான் இருக்கனால நம்ம படித்த சாப்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்ச சாப்டர்ஸை நீங்கள் எடுத்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியில் வச்சுட்டு பிளாக்காக பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு தெரிஞ்ச சாப்டர்ஸ், ஓரளவுக்கு தெரிஞ்ச சாப்டர்ஸ், சுத்தமாக ஐடியா இல்லாத சாப்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்லி நம்ம தெரிஞ்ச சாப்டர்ஸ்க்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு சாப்டரை ஜே அட்வான்ஸ்க்கு எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஜெய் மெயின்ஸில் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸாக இருக்கணும், ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸாக நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பட் நம்ம ஜே அட்வான்ஸ் வரும்போது ஒவ்வொரு இயருமே பார்த்தீங்கன்னா ஒரு IIT கொஷின் செட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக இட்ஸ் இம்பாசிபிள் டு ப்ரெடிக்ட் என்னென்ன கொஷின்ஸ் கேட்க போகிறாங்கன்றது. ஸோ நம்ம அந்த இதை ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ பேசிக்காக நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எப்போவுமே இங்கே வந்து ஒரு கொஷின் எந்த அளவுக்கு டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கினா முக்கியம். அரைகுறையாக தெரிஞ்சிருந்தா இவந்தும் உங்களுக்கு ஃபார்முலா இல்லை இந்த கான்செப்ட் வந்து அரைகுறையாக தெரிஞ்சிருந்தாலுமே அந்த கொஷின்ஸை உங்களால் சால்வ் பண்ண முடியாது. மோரோவர் அது நெகட்டிவ் மார்க்கிங்லாம் போய் முடியும். ஃபைன். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு சாப்டர் தெரியும்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சொல்யூஷன்ஸ் அண்ட் சாப்டரை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்சிஆர்டி புக்கில் இருக்க கான்செப்ட், தியரி, ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நரேந்திரா வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். நரேந்திரா வச்சுருந்து ஃபார்முலாஸை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு ஃபார்முலா ஷீட் எல்லா ஃபிசிக்கல் சாப்டருக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஜே அட்வான்ஸ் எழுதும்போது பல இன்ஆர்கானிக்கும் ஃபிசிக்கல் சாப்டர்ஸ் வந்து நம்ம ஃபார்முலாஸ், கான்செப்ட்ஸ் நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும். அந்த டைமில் இந்த ஃபார்முலா ஷீட்ஸ் ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். ஸோ ஃபார்முலா ஷீட் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்ஸ் உங்கள் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சுன்னா இப்போ நீங்கள் ஜே அட்வான்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அட்லீஸ்ட் 10 years லாஸ்ட் 10 years கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒன்ஸ் டன் வித் தட் லாஸ்ட் 10 years கொஷின்ஸ்னா இப்போ நீங்கள் அதுலேருந்து வேறு ஏதாவது கொஷின்ஸ், அதாவது இப்போ நரேந்திர வெஸ்ட்லேருந்தோ இல்லை ஏதாவது ஒரு புக்கில் இருந்து நீங்கள் கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ லெட்ஸ் கோ ஃபார் இன்ஆர்கானிக்கில் இப்போ புதுசாக ஒரு நீங்கள் சாப்டர் படிக்கணும்னா எஸ் பிளாக்காக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த எஸ் பிளாக் சாப்டரை ஃபஸ்ட்டு நீங்கள் என்சிஆர்டி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்ஆர்கானிக் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எல்லா சாப்டர்ஸும் என்சிஆர்டி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ லெட்ஸே உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் JEE மாதிரியான புக்ஸையும் நீங்கள் போகலாம். இப்போ ஆர்கானிக் சாப்டர் வரும். ஆர்கானிக் சாப்டர் நீங்கள் படிக்கும்போது ஆல்ரெடி நீங்கள் மெயின்ஸுக்கே நேம் ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை பேசிக் மெக்கானிசம்ஸ் படிச்சிருப்பீங்க. பட் நவ் இப்போ நீங்கள் மோர் அண்ட் மோர் என்ன சொல்கிறது, ரீசன் பேஸ்ட் கொஷின்ஸ் நீங்கள் போகணும். மோர் அண்ட் மோர் மெக்கானிசம்ஸ் கான்செப்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஈவன் நேம் ரியாக்ஷன்ஸில் என்சிஆர்டியில் மெக்கானிசம் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் தென் நீங்கள் மெக்கானிசம் ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ஆன்லைன் கெமிஸ்ட்ரி லிபர் டெக்ஸ்ட் அந்த மாதிரி வெப்சைட்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் MS Chowan வந்து பெரியவே ஒரு ரிசோர்ஸ். ஸோ நீங்கள் MS Chowanலேருந்து கொஷின்ஸும் அதே மாதிரி MS Chowanல சொல்யூஷன்ஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் அதுவுமே ரெஃபர் பண்ணிக்கலாம். அகைன் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எந்த சாப்டராக இருந்தாலுமே நீங்கள் லாஸ்ட் 10 years ஆஃப் ஜே அட்வான்ஸ் கொஷின்ஸை சால்வ் பண்ண மறக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூனிட்டாக பிரிச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வெயிட்டேஜ் படி கான்செப்ட் பண்ணாமல் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரிஞ்சிருக்கோ அதை யூனிட் வைஸாக பிரிச்சுக்கிட்டு நீங்கள் கொஷின்ஸில், அதாவது ப்ரீவியஸ் கொஷின்ஸாக இருக்கட்டும், ஏன்னா நீங்களாவே ஒரு மாக் எக்ஸாம் ஏதாவது இருக்கட்டும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதை வச்சும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் பேசினது எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு. பட் ஆனால் இவ்வளோ நம்ம பேசினது வெறும் 10% ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான். இதுக்கப்புறம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ், எக்ஸிக்யூஷன். ஸோ ப்ராப்பராக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ உங்கள் கோல்ஸை கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பாஸ்ட் இயர்ஸ்லேருந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் எவ்வளோ ரேங்க் அப்படின்றத வச்சும் நம்ம ஃபுல்லாக கேட்டகரைஸ் பண்ணிட முடியாது. பிகாஸ் எவ்ரி இயர் நம்ம மார்க்குக்கும் ரேங்க்குக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஆனால் உங்களால் ஒரு ப்ராபபிள் அண்ட் ரியலிஸ்டிக் கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ரியலிஸ்டிக் கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் 3 கோல் செட் பண்ணிக்கோங்க. வெரி ஷார்ட் டேர்ம் கோல் அண்ட் லாங் டேர்ம் கோல். ஓகே, வெரி ஷார்ட் டேர்ம் கோல்ன்றது டே டு டே பேசிஸாக நான் இன்றைக்கி வந்து 2 சப்ஜெக்ட் படிக்க போகிறேன், மேக்ஸிமம் 2 சப்ஜெக்ட்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. 2 சப்ஜெக்ட்லேருந்து இந்த சாப்டர்ஸ் இல்லை இந்த கான்செப்ட்ஸாக இருக்கட்டும், இத்தனை கொஷின்ஸாக மினிமம் சால்வ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோல் வச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம் கோல் வரும். ஷார்ட் டேர்ம் கோல் இருந்து இந்த வீக்கில் நான் இந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ்லாம் முடிச்சிருக்கணும், இத்தனை பார்ட் டெஸ்ட்டோ இல்லை இத்தனை ஃபுல் டெஸ்ட்டோ எழுதிருக்கணுன்ற மாதிரியான பிளான். தேர்ட், லாங் டேர்ம் கோல்ன்றது அகைன் நான் சொன்ன மாதிரி தான், உங்களோட ஜே அட்வான்ஸ் டார்கெட்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ரோச் பண்ணிட்டு இருக்கணும். கிராஜுவலாக உங்கள் ஸ்கோர்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். சப்போஸ் லெட்ஸே உங்களுக்கு வீக்கஸ்ட் சப்ஜெக்ட் மேக்ஸாக இருந்தால் மேக்ஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்டில் நல்லா மார்க் எடுத்துட்டீங்கன்னா அங்கே உங்கள் க்ரோத் வந்து கிராஜுவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மாடரேட்டான சப்ஜெக்ட்லையுமே மெயின்டைன் பண்ணுவோ இல்லை உங்கள் ஸ்கோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோ பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன் போவோம்.
ஸோ பேசிக்காக உங்கள் டே நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்கோங்க. ஹைலி ஃபோக்கஸ் பீரியட், மாடரேட்லி ஃபோக்கஸ் பீரியட், லோ ஃபோக்கஸ். ஸோ இப்போ இந்த ஹைலி ஃபோக்கஸ் பீரியடில் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஹார்ட் அண்ட் பாஸ் ரூல் இல்லை. ஸோ பேசிக்காக என்னன்னா உங்களுக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டான சப்ஜெக்டாக இருக்கட்டும், இல்லைனா லெஸ் மோட்டிவேட்டாக நீங்கள் எது ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த பாட்டை நீங்கள் அப்போ படிக்க பாருங்கள். அப்புறம் செகண்ட் பார்ட் மாடரேட்லி ஃபோக்கஸ்னால் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணால் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் பிளான் பண்ணி படிச்சுக்கலாம். பட் நான் லோலி ஃபோக்கஸ் பீரியட் அதில் இட் கேன் பி ஆஃப்டர்நூனில் அப்புறம் சாப்பாடுக்கு அப்புறமா இருக்கலாம், இல்லைனா நைட்டில் இருக்கலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை அப்போ படிக்க வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் அப்ரோச்சாக பிளான் பண்ணிக்கோங்க. பட் நான் இவ்வளோ நம்ம பேசுனதோட நீங்கள் இம்பார்ட்டன்ட் பண்ண வேண்டியது என்னன்னா எழுதுங்க. என்னென்ன கோல்ஸ் இருக்குதோ அதை எழுதி பாருங்கள். எழுதிட்டு அதை நீங்கள் உங்கள் டெஸ்க்லேயோ இல்லை டேபிள்லையோ இல்லை வால்லையோ ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் எழுதி அப்ரோச் பண்ணுறது பெஸ்ட் வேயாக இருக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாப்டர் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். பட் நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் ட்ரெண்ட்ஸ் வந்து பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த 5 இயர்ஸ் ட்ரெண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து பெருசாக ஒரு பேப்பரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நம்ம ப்ரிப்பரேஷனில் ஸ்லைட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி பிளாக்ல லாஸ்ட் 5 இயர்ஸில் about 8% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பி பிளாக்லேருந்து வந்துருக்கு. ஆல்கஹால் ஈத்தர் ஃபீனால்ஸில் 12%, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் 12.5%, தெர்மோடைனமிக்ஸில் another 3%, கெமிக்கல் பாண்டிங்கில் ஒரு 5.8%. அதே மாதிரி கைனடிக்ஸ் 8.5%, கார்பனல்ஸில் இன்னொரு 5%, அமைன்ஸில் இன்னொரு 2.5%, அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் 5.8%, அப்புறம் எலக்ட்ரோவில் another 5.8%. ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பெருசாக டிசைட் பண்ண முடியாதுனாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸில் ஆல்கஹால் ஈத்தர்ஸ் ஃபீனால்ஸும் அப்புறம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அதுக்கப்புறம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இந்த 3 சாப்டர்ஸ்லுமே ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட், அதாவது ஒரு நல்ல பெர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்பவுமே வந்துட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு சில சாப்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலோ ஆல்கீன்ஸ் அதில் வந்து பெருசாக கொஸ்டின்ஸ் வராமல் இருக்கலாம், அது மேஜராக. பட் ஆனால் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எப்பவுமே ஒரு சிங்கிள் ரியாக்ஷன் பேஸ், அதாவது ஒரு சிங்கிள் சாப்டர் பேஸ்ட் ரியாக்ஷன்ஸ் வராது. ஒரு மிக்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், அதாவது ஒரு மிக்ஸ் ஆஃப் மெக்கானிசம்ஸ் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ பல சாப்டர்ஸ் வரும்போது ஸோ ஹாலோ ஆல்கீன்ஸ் எந்த சாப்டருமே ஆர்கானிக்கில் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபிசிக்ஸில் லாஸ்ட் 5 இயர்ஸாக ஒவ்வொரு சாப்டர்ல இருந்தும் எவ்வளோ % கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸில் 36% கொஷின்ஸும் எலக்ட்ரோ மேக்னட்டிசமில் 25% கொஷின்ஸும் கேட்குறாங்க. ஸோ அட்வான்ஸில் மோர் தென் ஹாஃப் ஆஃப் த கொஷின்ஸ் ஃபிசிக்ஸில் இந்த 2 டொமைன்ல இருந்து மட்டுமே வருது. இதில் என்னென்ன சாப்டரில் நம்ம என்னென்ன பார்க்கலான்றது அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் 13% கொஷின்ஸ் வருது. இதில் நீங்கள் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறுமனா உங்களுக்கு கொஷின்ஸ் ரொம்ப டஃபாக இருக்காது. ஜென்ரலாக இதோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெயின்ஸோட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறது, இதில் வந்து கேல்குலேஷன் தான் ரொம்ப லாங்காக இருக்குமே தவிர கொஷின்ஸ் ரொம்ப டஃபாக இருக்காது தெர்மோடைனமிக்ஸில். அதே மாதிரி மாடர்ன் ஃபிசிக்ஸும் அதே மாதிரி தான். ஆட்டம்ஸ், நியூக்ளியை எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கான்செப்ட்ஸ் தான் அந்த சாப்டர்லையுமே இருக்குது. ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியானது. ஆப்டிக்ஸ் வந்து நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் எப்போவுமே லீஸ்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் மெயின்ஸை நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆக்சுவலி அட்வான்ஸுக்கு போதும். ஏன்னா வந்து ஆப்டிக்ஸ் கொஷின்ஸ் வந்து ரொம்ப டைம் டேக்கிங்காக இருக்கும் அட்வான்ஸில். இப்போ வந்து நம்ம சாப்டர் வைஸ் ஒவ்வொன்றா பார்த்தோம்னா சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் ரொட்டேஷன் தான் மெக்கானிக்ஸ்ல என்ன சொல்றது இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். இது நிறைய பேர் கஷ்டமா இருக்கும்னு சொல்லுவீங்க, ஆனால் ஆல்மோஸ்ட் 10% கொஸ்டின்ஸ் அதுல இருந்து வருது. நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க ஆக்சுவலி ஸ்கிப் பண்ணிருங்க. ஆனால் ஒருவேளை உங்களுக்கு ஓரளவு பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னா, லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க மெயின்ஸ்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரோலிங் டவுன் இன்க்ளைன் பிளேன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆக்சலரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து மேபி அப்படின்னு டேரக்டா ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஆக்சலரேஷன் இஸ் g sin θ டிவைடட் பை 1 + I/mr² ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க அதை ஞாபகம் வச்சுக்காம அது எப்படி வந்துச்சு, அந்த எப்படி அதை டிரைவ் பண்ணணும் அப்படின்றது தான் இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதே மாதிரி SHM அண்ட் வேவ்ஸ் இது மெயின்ஸ்ல ஒரு ரொம்ப நெக்லெக்டடான டாபிக். ஆனா அட்வான்ஸ்ல இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வரும். பர் இயர் 1 or 2 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இதில் வந்து நீங்கள் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியானது. உங்களுக்கு வந்து சர்க்கியூட்ஸ் வந்து பார்க்க ரொம்ப பெருசாக ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் சம்மாறதே உங்களுக்கு அந்த சர்க்கியூட் ரொம்ப சிம்பிளாக சிம்பிளிஃபை ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுல இருந்து நீங்கள் ஈஸியாக மார்க் எடுக்கலாம். அதே மாதிரி இது எல்லாமே கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட ரிலேட்டட் சாப்டர்ஸ் தான். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் இது 3 நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா 18% கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இது வந்து லைக் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஃபார் JEE அட்வான்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் தான் இங்கே லென்த்தியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா, சர்க்குலர் மோஷன், ஒர்க் அண்ட் ஒர்க் கைனமேட்டிக்ஸ் இது 4 சேர்த்து 5% சொல்றீங்களா? அப்போ 4 படிக்கணுமா?
ஆமாம், ஏன்னா இது அட்வான்ஸ் பொறுத்த வரைக்கும் இது 4 சேர்த்து ஒரு சாப்டர் தான். நியூட்டன்ஸ்லாம் கேட்டால் கூடவே ஒர்க் பவர் எனர்ஜி தான் வரும். ஒர்க் வந்து கைனமேட்டிக் சர்க்குலர் மோஷன் எப்போவுமே சேர்ந்து தான் வரும். இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு சாப்டர் உங்களுக்கு. இதுல இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் உங்களுக்கு அட்வான்ஸில் வருது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சிம்பிளர் சாப்டர்ஸ் லைக் நியூக்ளியே 4% வருது, மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் 4% வருது. நியூக்ளியர்லாம் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் ரொம்ப கம்மி தான், ஆல்ஃபா டிகே பீட்டா டிகே அந்த மாதிரி சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் லெட்ஸே இதெல்லாம் வெயிட்டேஜ் பார்த்துட்டோம். இப்போ எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர் டே 2 to 3 hours ஃபிசிக்ஸ்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுவும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுவும் ப்ராப்ளம்ஸ்னா நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, மோர் இன்டீஜர் டைப் கொஷின்ஸ், பேராகிராஃப் பேஸ்ட் கொஷின்ஸ், மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர்ஸ், மேட்ரிக்ஸ் மேட்ச், இந்த மாதிரி கொஷின்ஸாக நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா சிங்கிள் கரெக்ட் நீங்கள் நிறையா ஆல்ரெடி JEE மெயின்ஸ்க்கு நீங்கள் நிறையாவே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அட்வான்ஸில் வந்து நம்ம முன்னாடி பேசின மாதிரியே இவ்வளோ பேட்டர்ன் இருக்கும் போது நீங்கள் உங்கள் கொஷின்ஸ் எல்லாமே இப்படி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர சிங்கிள் கரெக்ட்லேயே இருக்கக்கூடாது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஆஷிஷ் அரோரா ஃபிசிக்ஸ் கேலக்ஸி புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதில் வந்து ரொம்ப நல்ல கொஷின்ஸ் இருக்கும். அதில் வந்து வீடியோ சொல்யூஷன்ஸும் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல புக். ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரவீன்குமார், IGNITTE கிளப்லேருந்து. இப்போ JEE மெயின்ஸ் முடிஞ்சிருச்சு. JEE அட்வான்ஸ்க்கு என்னென்ன பண்ணலாம், மேக்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம், எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸோட ஸ்டாட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்டாட்டை இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட், மேக்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக மொத்தம் 25 சாப்டர் இருக்கு. நான் மேக்ஸில் 25மே நான் போட்டாகணுமானா அப்படின்னு கேட்டால் போட தேவையில்லை. ஒரு 8 to 10 சாப்டர்ஸை நீங்கள் தரோவாக போட்டிங்கனாலே போதும். ஸோ அந்த 8 to 10 சாப்டர்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். 2024 மட்டும் இந்த சாப்டர்லேருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆவரேஜாக 2 கொஸ்டின் வந்துடுது. ஸோ இதில் அட்ஜாயிண்ட்டு, இன்வர்ஸு, கிராமர்ஸ் ரூல், இந்த 3 டாப்பிக்ல இருந்து மட்டும்தான் மேஜர் கொஸ்டின்ஸ் வருது. அதுவும் அந்த அட்ஜாயிண்டோட ப்ராப்பர்ட்டிஸ், இன்வர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக வருது. அதே மாதிரி பெர்முடேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி, இந்த 2 சாப்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைண்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு ஈவெண்ட் இருக்குது, அதோட பெர்முடேஷன்ல இருந்து ப்ராபபிலிட்டி கொஸ்டின் வந்துடும். ஸோ ரெண்டுமே மிக்ஸாக கொஸ்டின்ஸ் வரும். இதுலேருந்து 3 கொஸ்டின், இதுலேருந்து 3 கொஸ்டின். 2024 மட்டும் இந்த சாப்டர்லேருந்து 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆவரேஜாக 3 கொஸ்டின் கேட்டுறாங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். அடுத்து 3D வெக்டர்ஸ். மெயின்ஸ் நல்லா எழுதுன எல்லாத்துக்குமே இது ஒரு ஃபேவரட் சாப்டர் இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து மார்க் ஸ்கோரிங் சாப்டர். 3D அண்ட் வெக்டர்ஸ் இதிலேருந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க JEE அட்வான்ஸில். ஸோ மெயின்ஸ்லையும் சரி அட்வான்ஸ்லையும் சரி 3D வெக்டர்ஸ்க்கு வெயிட்டேஜ் அதிகம். அதை இன்னமும் எப்படி வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் போட்டு சால்வ் பண்ணுறது அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கோனிக்ஸில் பேராபோலாக்கு அட்வான்ஸில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. கோனிக்ஸ்க்கு 2024 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1.5 வந்து ஆவரேஜ் கேட்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி லிமிட்ஸ், கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி, இது வந்து மெயின்ஸில் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டாப்பிக்காக இருக்குது. இது வந்து அட்வான்ஸில் 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆவரேஜாக 2.5 கேட்டுறாங்க. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். மெயின்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு வெயிட்டேஜ் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அட்வான்ஸில் 2 கொஸ்டின் எல்லா வருஷமும் கேட்டுறாங்க. ஆவரேஜாக 1 or 2 ஷோராக கேட்டுறாங்க. அதே மாதிரி அங்கே இன்டகிரேஷன் இருக்குது. இன்டகிரேஷன் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் டஃப்பான சாப்டர்னு சொல்லுவீங்க. பட் 3 கொஸ்டின் 2024 கேட்டிருக்காங்க. ஆவரேஜாக 1.5 2 கொஸ்டின் கேட்டுறாங்க. இதில் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த 8 சாப்டர்ஸை நான் சால்வ் பண்ண சொல்லலை. இந்த 8 சாப்டரில் உங்களுக்கு தெரிஞ்ச சாப்டர் இருக்கலாம், தெரிய சாப்டரில் இருக்கலாம். ஸோ இந்த 8ல் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சுட்டு தெரியாத ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கல்ல, எனக்கு இந்த சாப்டர் ட்ரினாமெட்ரி ரொம்ப பிடிக்கும்னா, சீக்வன்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா அதில் ஸ்ட்ராங் ஆகுங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அந்த 8 to 10 சாப்டரில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும். 1 சாப்டர் 1 டே வச்சுக்கோங்க மேக்ஸிமம். நீங்கள் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக ப்ராபபிலிட்டிக்கு தரேன்னா தேவையில்லை. ஏன்னா ப்ராபபிலிட்டிக்கு நீங்கள் 1 டே ஃபுல்லாக தரணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி நோ நியூ சாப்டர்ஸ். இப்போ இந்த 8 சாப்டர்ஸில் உங்களுக்கு இருக்க புது சாப்டர் நீங்கள் படிக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் புது சாப்டர் கான்செப்டை பேசிக்லேருந்து படித்து டைம் அது கிடையாது. உனக்கு மொத்தமாகவே 30 days மினிமம் இருக்குது. ஸோ அந்த 30 days நீ ப்ராப்பராக கவர் பண்ணிடணும். நெக்ஸ்ட், சால்வ் மோர் ப்ராப்ளம்ஸ். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கணும். புதுசாக எடுத்து கண்டென்ட் படிக்கக்கூடாது. தியரி ரிவைஸ் பண்ணுறேன், நோட்ஸ் போய் பார்க்குறேன், தேவையில்லை. நிறைய புது சம்ஸ் போட்டுகிட்டே இருக்கணும். அதில் நீங்கள் PY குவிஸ் போட்டு பாருங்கள், செங்கேஜ் போட்டு பாருங்கள். PY குவிஸ் எதுக்கு அப்படின்னா, அட்வான்ஸோட பேட்டர்னே வேறு. உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும், மேட்ச் இட் இருக்கும், காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குப்பீங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்காக நீங்கள் அதை போட்டே ஆகணும். செங்கேஜ் கைட், மேக்ஸுக்கு செங்கேஜ் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதில் ஹார்ட் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த 8 சாப்டர்ஸை நீங்கள் மாக் டெஸ்ட்டில்
எழுதி பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பேப்பர் வந்து ஒரு 120 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் இந்த 8 சாப்டர் மேக்ஸிமம் மார்க்ஸ் கவர் பண்ணணும். அந்த மாதிரி 8 சாப்டர் நீங்கள் பிக் பண்ணணும். ட்ரிக்னாமெட்ரி பிக் பண்ணுறேன், சீக்வன்ஸ் பிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 2 சாப்டருக்கு வெயிட்டேஜ் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதினா தான் உங்கள் ப்ரிப்பரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதை தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கேளுங்க. தேங்க்யூ.